الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: ما من أيام أحب إلى الله أن يتعبد له فيها من 10 ذي الحجة يعدل صيام كل ليلة منها بصيام سنة وقيام كل ليلة منها بصيام ليلة القدر. رواه الترمذي. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அழிந்தொழியக்கூடிய ஆதேயமான சர்வ பிரபஞ்சங்களுக்கும் அழிந்தொழியாத ஆதாரமாய் மரிச்சியுடைய மக்களுக்கு மறைந்தது போன்றும் மரிச்சி அற்ற மகான்களுக்கு மறைந்தில்லாமல் சதோதயமாய் விளங்குவதுமாயுமுள்ள காருண்ய மூர்த்தியான கற்பனை கெட்டாத ஏதனாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தானதாகும். சாந்தியும் சமாதானமும் மனிதனுக்கு தீனுடைய விடயத்திலே ஏற்படக்கூடிய மரிச்சிகளையும் திரைகளையும் ஒரே நொடியில் கிழித்தெறிந்து இஸ்லாத்தின் ஜீவ மந்திரமாம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அன்று இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அருள்மறையிலே கூறப்பட்டதன் பிரகாரம் கஷஜரத்தின் தையிபத்தின் அஸ்லுஹா சாபித்தின் வஃபரவுஹா ஃபிஸ்ஸமா, ஆழப்பாய்ந்த வேருடைய வானளாவிய கிளையுடைய ஜீவ மரத்துக்கு ஒப்பான கலிமத்தின் தையிபாவை கொண்டு உலக மக்கள் அனைவருக்கும் தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய ஏகத்துவ கொள்கையை விளக்கித்தர வந்துவிட்ட சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் ரவுஃபுன் ரஹீம் நூரே முஜஸ்ஸம் ஷாஹிபனி ஆதம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் மவஹருன் அத்தம்முவான இம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த மிகுந்த குடும்பத்தினர்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள், தொடர்ந்தவர்கள், உத்தம முத்தகீன்கள், முஹ்லிசீன்கள், நல்லவர்கள் அனைவர் மீதிலும் குறிப்பாக எம் அனைவரையும் ஆன்மீக பாதையிலே வழிநடத்தி இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் லிகாவையும் பெற்றுத்தரும் மகா ஆற்றலை பெற்ற மகான் இந்த இடத்திலே சமாதியுற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சையதுனா அல்-ஆரிஃப் பில்லாஹ் ஷேக் அப்துல் ஜவாத் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் மீதிலும் அவர்களுடைய ஆன்மீக புதல்வரான எமது ஷேக் நாயகம் மிஸ்பாஹி அன்னவர்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித சமுதாயத்தினர்களாகிய நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கின்றோம்? ஜின்னினத்தவர்கள் ஏன் படைக்கப்பட்டார்கள்? மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? ஜின்னினங்கள் படைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன என்பதை அருள்மறை இயம்புகின்ற நேரத்திலே வமா ஹலக்து ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்னையும் என்னை இபாதத்து செய்ய வேண்டிய அன்றி நாம் படைக்கவில்லை என்றால் மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கம் இபாதத்து செய்ய வேண்டும், ஜின்கள் படைக்கப்பட்டதன் நோக்கம் இபாதத்து செய்ய வேண்டும். இபாதத்து என்பது என்ன? தொழுவது இபாதத்து, நோன்பு பிடிப்பது இபாதத்து, சாலிஹான அமல்களை செய்வது இபாதத்து. இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாதத்து செய்யத்தான் என்னை படைத்திருக்கின்றான் என்றால் இல்லா லியஅபுதூன், இபாதத்து செய்ய வேண்டிய அன்றி படைக்கவில்லை. ஆக ஒரு மனிதன் பிறந்ததிலே இருந்து இறந்தது வரை தொழுகையிலும் நோம்பிலும் சாலிஹான அமல்களிலும் தான் இருக்க வேண்டும். இது சாத்தியப்படுமா? குழந்தை பருவத்திலே இந்த குறிப்பிட்ட காலங்களிலே குறிப்பிட்ட இபாதத்துக்களை செய்ய முடியாது. பருவ வயதை அடைந்தாலும்
நாம் குறிப்பிட்ட காலகட்டத்திலே குறிப்பிட்ட இபாதத்துக்களை நாம் செய்து கொள்வதன் மூலமாக வமா கலக்து ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன் என்ற அந்த ஆயத்திலே நாம் உள்வாங்கப்படுகின்றோமா என்றால் நிச்சயமாக இல்லை. இபாதத்து என்பது இன்று நாம் தொழுகைக்காக மற்றைய சாலிஹான அமல்களுக்காக நாம் இபாதத் என்று சொல்கின்றோமே ஒழிய அவைகள் இபாதத்துகள் அல்ல, சாலிஹான அமல்கள். ஆனால் அது இபாதத்தை பெற்றுத்தரக்கூடிய துணை சாதனங்களாக அது அமைந்தால் அது இபாதத் என்று சொல்லலாம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது இல்லா லியஅ்புதூன், என்னை இபாதத்து செய்ய வேண்டியே அன்றி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆயத்துக்கு சூஃபியாக்கள் விளக்கம் சொல்கின்ற நேரத்திலே சையதுனா இமாமுனா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் போன்றவர்கள் இல்லா லியஅரிஃபூன், என்னை அறிவதற்காக வேண்டிய அன்றி மனித சமுதாயத்தினர்களையோ ஜின்னினங்களையோ நாம் படைக்கவில்லை. அவர்கள் படைக்கப்பட்டதன் நோக்கம் என்னை அறிய வேண்டும், புரிய வேண்டும் என்றால் கைரியத்து அனானியத் என்பதை ஒழிக்காத வரை அவனை நிச்சயமாக நாம் அறிய முடியாது. கலிமாவுடைய அந்த யதார்த்தத்திலே நாம் ஆக முடியாது, முவஹிதீன்களிலே நாம் ஆக முடியாது. முழுக்க முழுக்க அந்த இபாதத், அந்த சாலிஹான அமல்கள் இபாதத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்பொழுது நாம் சிந்தித்து பாருங்கள், இபாதத் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகம் பூராக அத்தனை சாலிஹான அமல்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த சாலிஹான அமல்களுடைய நோக்கம் என்ன? இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அறிவது. அவ்வாறு அறியாத நிலையிலே செய்யப்படக்கூடிய இந்த சாலிஹான அமல்கள் அனைத்தும் குப்பையிலே என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏன் நோக்கத்தை அடைய வேண்டும், கலிமாவை புரிய வேண்டும். ஒருவன் அவனன்று இல்லை என்ற உண்மை கொள்கையிலே ஆகாத வரை அவனது இபாதத்துக்குள் ஒன்றுமே பிரயோஜனமற்றதுதான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்களுடைய அமல்கள் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், உதாரணமாக அப்துல்லா என்பவன் அப்துல் ரஹ்மானை சந்தித்து கேட்கின்றான், அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம் எங்கே போயிருக்கின்றான்? அப்துல் ரஹ்மான் சொல்கின்றான், அப்துல்லா இடத்திலே அப்துல் ரஹீமுக்கு இப்பொழுது 16 வருடம் பாடசாலையிலே படித்துக் கொண்டிருக்கின்றான், மதரசாவிலே ஓதிக்கொண்டிருக்கின்றான் என்று சொல்லிவிட்டார். அப்துல்லா 60 ஆண்டுகளுக்கு பின்னால் அப்துல் ரஹ்மானை சந்தித்து அப்துல் ரஹீம் எங்கே? பாடசாலையிலே படித்துக் கொண்டிருக்கின்றான், ஓதிக்கொண்டிருக்கின்றான் என்றால் அப்துல்லா அப்துல் ரஹீமை என்ன என்று சொல்வார்? அவனுக்கு என்ன பைத்தியமா என்றுதானே கேட்பார். 60 ஆண்டு காலமாகியும் அவன் படித்து முடிக்கவில்லையா? படிப்பினுடைய அந்த அறிவினுடைய ஒரு பிரயோஜனத்தை கண்டுகொள்ளவில்லையா? அதன் மூலமாக உலகத்திலே எதையும் அவன் சாதிக்கவில்லையா? பேத்தனமானவன் என்றுதானே சொல்வார். அதுபோன்றுதான் இவர்களுடைய அமல்கள். வேலைக்கு தொழுவது, ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பு நோட்பது, ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் ஹஜ்ஜை செய்து விடுவது, இவைகளெல்லாம் செய்துவிட்டு இருக்கின்றார்களே ஒழிய அந்த அமல்கள் மூலமாக இறைவனை அடைந்தார்களா, இறைவனை அறிந்தார்களா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இபாதத் என்ற வார்த்தை அப்து என்ற அந்த வார்த்தையிலே இருந்து பிறந்தது. அப்தினுடைய ஜின்னானாலும் மலக்கானாலும் மனிதனானாலும் அப்தினுடைய சகல செய்கைகளும் இபாதத்தாக அமைவதுதான் இபாதத்து. அவனது அத்தனை அலுவல்களும் ஒவ்வொரு மூச்சுக்களும் கூட அது இபாதத்தாக அமைய வேண்டுமானால் கலிமாவிலே அவன், அதாவது அவன் ஃபானியாக வேண்டும், கலிமாவை அவன் ஆராய வேண்டும், அதனுடைய அறிவுகளை அவன் படிக்க வேண்டும், அதன் மூலமாக அல்லாஹ்வை அடைய முடியும். அதே போன்று இபாதத்துகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வடிவத்திலே இருக்கக்கூடிய சாலிஹான அமல்களை வெறுமனே சடங்குக்காக அது செய்யப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சாலிஹான அந்த அமல்களே நாளை மறுமையிலே அவனை நரகத்திலே விட்டு செல்லும் என்பதை நாம் பயந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொழுகைக்கும் நோன்புக்கும் மற்ற சாலிஹான அமல்களுக்கும் இபாதத்து என்று சொல்ல வேண்டியது இபாதத்தை இறைவனை அறியக்கூடிய அந்த இபாதத்துக்களுக்குத்தான் என்றால் அவன் செய்யக்கூடிய அந்த சாலிஹான அமல்கள் மூலமாக அவன் தௌஹீதை அடைந்திருக்க வேண்டும், கலிமாவை புரிய வேண்டும் என்று சொன்னால் அவனது தொழுகை இபாதத்து, அவனது நோன்பு இபாதத்து. அவ்வாறு இல்லாமல் வெறுமனே தௌஹீதுக்கு இல்லாமல்
கலிமாவை அறியாத நிலையிலே செய்யப்படக்கூடிய அந்த அமாலு சாலிஹா இபாதத்துகள் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அத்தகைய அந்த சாலிஹான அமால்களை நாம் செய்து குறுகிய காலகட்டத்தில் தௌஹீதை புரிந்து கொள்ளும் பொருட்டு, இபாதத்தை நாம் ஆக்கிக் கொள்ளும் பொருட்டு இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆக்கித் தந்த காலங்களிலே மிகச் சிறப்புக்குரிய காலம்தான் இந்த துல்ஹஜ் மாத முதல் 10 நாட்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலங்களிலே சில காலங்களை வேறு சில காலங்களை விட உயர்ந்ததாக, சிறந்ததாக, உன்னதமானதாக நமக்கு ஆக்கி தந்து சிறப்புற்ற அந்த காலகட்டங்களிலே நாம் செய்யக்கூடிய சொற்பமான அந்த அமாலும் சாலிஹாக்கள் மூலமாக இபாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்றால் அது இந்த காலம்தான். ஏன் ஒரு ரிவாயத்திலே இன்னல்லாஹ இஹ்தார மின ஸனதி ஸலாஸ அஷராத், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருடங்களிலே 3 10 நாட்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வருடங்களிலே 3 10 நாட்களை அல்லாஹ் மிகச் சிறப்புக்குரிய நாட்களாக தேர்ந்தெடுத்தான். அல் ஆஷரல் அஹீர மின் ரமலான, ரமலானுடைய கடைசி 10 நாட்கள். லிமா ஃபீஹி மின் பரகாத்தி லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ற ஒரு பரக்கத்து அந்த 10 நாட்களிலே ஒரு நாளிலே இருப்பதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய கடைசி 10 நாட்களை தேர்ந்தெடுத்தான். வ அஷரல் அல்ஹா லிமா ஃபீஹி மின் யௌமித் தர்வியா, அதே போன்று அல்ஹா துல்ஹஜ் மாத முதல் 10 நாட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தான். ஏன்? லிமா ஃபீஹி மின் யௌமித் தர்வியா, அந்த நாளிலே தான் யோமு தர்வியா என ஹஜ்ஜுடைய ஒரு 8ஆம் நாள் இருக்கின்றது. வயோம அரஃபத, அரஃபா நாள், வல் அலாஹி வ தல்பியா, உல்ஹியா கொடுப்பது, தல்பியா சொல்வது, வல் ஹஜ்ஜி வ அன்வாஇல் மனாசிக், ஹஜ் செய்வது, அதே போன்று ஹஜ் உம்ராவுடைய மனாசிக்குகள், கிரிகைகள், இவைகள் இருப்பதினால் அந்த துல்ஹஜ் மாத முதல் 10 நாட்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வ அஷரல் முஹர்ரம் லிமா ஃபீஹி மின் பரகாத்தி யௌமி ஆஷூரா, மூன்றாவதாக முஹர்ரம் மாதம் முதல் 10 நாட்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அதிலேதான் ஆஷூராவுடைய நாள் என ஒரு 10வது சிறப்புக்குரிய ஒரு நாள் இருக்கின்றது. அந்த வகையிலே நாம் இன்று, அதாவது துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களிலே 7வது நாளையிலோ அல்லது 6வது நாளையிலோ நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 10 நாட்களுடைய சிறப்பம்சங்களை நாம் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அதுதான் மின் யோமி தர்வியா, தர்வியாவுடைய ஒரு நாள் இருக்கின்றது. தர்வியா என்பது என்ன? யோமு தர்வியா என்று பெயர் வர காரணம் என்ன என்று நாம் பார்க்கின்ற நேரத்திலே புனித தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திலே உன்னதம், அதாவது அமல்கள் மகத்துவம் பெறுவதற்கு காரணமே அமைந்தது தியாகங்கள் தான், அர்ப்பணங்கள் தான். அதைத்தான் நாம் இந்த குர்பான் என்று சொல்கின்றோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது யாரால் உருவானது என்று நாம் பார்க்கின்ற நேரத்திலே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாக, அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற அந்த சம்பவங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு படிப்பினையாக ஆக்கியதோடு அவைகளிலே மாபெரும் தத்துவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கண்ணியமிக்க ரசூல்மார்களிலே மிக உன்னதமான அந்தஸ்தை பெற்றவர்கள். ஹலீலுல்லா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய தோழன் என்ற சிறப்பு பட்டத்தை பெற்றவர்கள் தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஏறத்தாழ 1,24,000 நபிமார்களிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர எல்லா நபிமார்களிலும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தானே இறைவன் என்று கூறி தம்பட்டம் அடித்து அந்த ஆதிக்க வெறி கொண்ட அந்த நம்ரூதை அடக்கி ஒடுக்கி கலிமாவை, ஏகத்துவத்தை உலகத்திலே நிலைப்படுத்த செய்தவர்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த ஏகத்துவத்துக்காக வேண்டி அந்த நம்ரூதுடைய நெருப்பு குண்டத்திலே தனது உயிரை திறனமாக மதித்து நுழைந்தவர்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கஅபாவை புனர்நிர்மாணம் செய்தார்கள். அபுல் அன்பியா என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு பட்டத்தை பெற்றார்கள். அதே போன்று ஆதமு சானி, ஷேகுல் அன்பியா என்று சொல்லப்படக்கூடிய பட்டத்தை பெற்ற சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் வெளிவந்த நபிமார்களிலே
இவர்களுடைய வாரிசுகள்தான் மிக அதிகமாக இருக்க முடியும். அதே போன்று உலகத்திலே எந்த ஒரு இடத்திலேயாவது, எந்த ஒரு பள்ளிவாசலிலேயாவது, இந்த உல்ஹஜ் மாதத்திலே அல்லது அந்த பெருநாளுடைய தினத்திலே மிம்பரிலே அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்படாத எந்த மிம்பரும் கிடையாது. அந்த அளவு அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி வைத்தான். இப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற, ரிசாலத்து பெற்ற சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த நேரத்திலே அவர்கள் பெரும் ஆட்டு மந்தைகளை, அதே போன்று அந்த ஆட்டு மந்தைகளை பாதுகாப்பதற்காக 12,000 வேட்டை நாய்களை, இதே போன்று மாடுகளை, ஒட்டகங்களை எல்லாம், அதாவது மந்தையாக வைத்து வளர்க்கக்கூடிய பெரும் செல்வம் மிக்கவர்களாக இருந்தார்கள். ஒருமுறை இவர்கள் 1000 மாடுகளையும் 300 மாடுகளையும் 100 ஒட்டகைகளையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுத்து பலியிட்டார்களாம். 1000 மாடுகள், 300 மாடுகள், 100 ஒட்டகைகளை அறுத்து பலியிட்டதும் இப்படிப்பட்ட ஒரு தியாகியாக மக்கள் எல்லாம் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஆச்சரியப்படுகின்ற நேரத்திலே சொன்னார்கள், குல்லுமா தகர்ரபு பிஹி லைஸ பிஷைஇன் இந்தி, நான் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி இந்த பயன்படுத்தக்கூடியது ஒன்றும் அது எனது சொத்துக்கள் அல்ல. வல்லாஹி லவ் கான லி இப்னுன் லா அஸ்பஹன்னஹு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக எனக்கு ஒரு ஆண் மகன் இருந்தால் அவனை கூட நான் அறுத்து தகர்ரபு பிஹி இலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வை நெருங்க முடியும், அந்த ஆண் மகனை கூட அறுத்து அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்றால் நான் நெருங்குவேன் என சத்தியம் செய்து கொள்கின்றார்கள். இறுதியாக ஒரு துஆ பிரார்த்தனை செய்கின்றார்கள், ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன் ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், யா அல்லாஹ் நல்லோர்களின் இன்னும் ஒரு சந்ததியினரை எனக்கு நீ ஆக்கி தந்து விடு என குழந்தை பாக்கியத்துக்காக துஆ செய்தார்கள். 90 வயதிலே அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், அமைதியான ஒரு ஆண் குழந்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பாக்கியமாக கொடுக்கின்றான். இந்த நேரத்திலே, இவ்வாறு இருக்கின்ற நேரத்திலே, அந்த பிள்ளைக்கு 7 அல்லது 13 வருடங்கள் ஆகின்ற நேரத்திலே தான் ஒரு நாள் தினம் அவர்கள் உல்ஹஜ் மாதம் 8ஆம் நாள் படுத்து உறங்குகின்ற நேரத்திலே, லம்மா கானத் லைலத்து தர்வியா, அந்த தர்வியாவுடைய 8ஆம் நாள் வந்த நேரத்திலே வனாம சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறங்குகின்றார்கள். ரஆஃபில் மனாம யகூலு யா இப்ராஹிம், ஏ இப்ராஹிமே அவுஃபு பினதிரிக, உங்களது நேர்ச்சையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று ஒரு அறிவிப்பு கனவிலே கேட்கின்றது. ஃபலம்மா அஸ்பஹ அஹத யதரவி, காலையிலே எழுந்திருக்கின்றார்கள். அஹத யதரவி, சிந்தித்தார்கள். அஹுவ மினல்லாஹ் அம்மின ஷைத்தான், நான் இந்த கண்ட கனவு, எனவே இந்த நேர்ச்சையை நிறைவேற்ற சொல்லக்கூடிய இந்த கனவு இது அல்லாஹ்வுடைய கனவா ஷைத்தானுடைய கனவா என அவர்கள் சிந்தித்தார்கள். எனவே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யௌமுத் தர்வியா அவர்கள் சிந்தித்த நாள், அந்த தியாக செம்மலின் மூலமாகத்தான் யோமுத் தர்வியா என்ற அந்த நாளும் கூட வருகின்றது. வெளிதா சுன்னிய யோமுத் தர்வியா. அதே போன்று அந்த 8ஆம் நாள் எழுந்திருந்து இஹ்தார மியத மினல் கனமி மின் அஸ்மனிகா, நல்ல கொழுத்த 100 ஆடுகளை அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஃபதபஹா அறுத்தார்கள். இப்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆடுகளை அறுக்கின்ற நேரத்திலே அவருடைய மாமிசத்தை என்னதான் செய்வது? நாம் என்ன செய்கின்றோம்? ஆளுக்கால் பங்கிட்டுக் கொள்கின்றோம், நமக்கு சட்டம். அந்த காலத்திலே ஃபஜாஅத்தின் நாரு ஃபஅகலத்ஹா ஃபதன்ன அன்னஹு கத் புஃபிய, இவ்வாறு அந்த குர்பான் செய்துவிட்டால் அந்த குர்பானுடைய அந்த பொருளை, பிராணியாக இருந்தாலும் வேறொரு பொருளாக இருந்தாலும், வானத்திலே இருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த குர்பானியை இருட்டிவிடும். அப்ப கது உஃபிய, அது அங்கீகரிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது என மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். இதே போன்று சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 9ஆம் நாள் அடுத்த நாளும் இதே கனவை அவர்கள் காணுகின்றார்கள். அரப அன்னஹு மினல்லாஹி தஆலா, இது அல்லாஹ்வுடைய கனவுதான் என்பதை அறிந்து கொண்டார்கள். எனவே அது யௌமு அரபா, அது அரபாவுடைய நாள் என்ற அந்த பெயரை பெறுகின்றது. அன்றைய தினத்திலும் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 100 ஒட்டகைகளை அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே பலியிட்டார்கள். 3ஆம் நாள் அவர்களுக்கு இந்த கனவு காணுகின்றார்கள். ஃபஹிம பினஹ்ரிஹி, தனது மகனைத்தான் அறுக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லி அங்கே கனவிலே உணர்த்தப்படுகின்றது. கான யகூலு இன்னல்லாஹ தஆலா யஅமுருக அன் தஸ்பஹ வலதக இஸ்மாயில், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களது மகன் இஸ்மாயிலை தான் அறுக்க சொல்லி அல்லாஹ் ஏவுகின்றான் என
அவர்கள் அதுதான் யோமுன் நகர், அது நகருடைய நாள் என்ற அந்த பட்டத்தை பெற்று அந்த நேரத்திலே அவர்கள் மினாவிலே ஹில்லிலே இருந்து மினாவுக்கு தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க கொண்டு செல்கின்றார்கள். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் தளர்ந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி தங்களது கண்களையும் கட்டிக் கொள்கின்றார்கள். சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்களையும் கட்டி போட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அறுக்கின்றார்கள். அங்கே அறுபடவில்லை, நமக்கு தெரியும். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திலே இருந்து ஒரு ஆட்டுக்கிடாயை அந்த இடத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அகற்றிவிட்டு ஆட்டுக்கிடாயை வைத்தார்கள். இப்பொழுது அறுக்கின்றார்கள். ஆட்டுக்கிடாய் குர்பானி மிருகமாக மாறுகின்றது. தனது மகனைத்தான் நான் அறுத்துவிட்டேன் என்று சந்தோஷத்தோடு தங்களது கண்ணிலே கட்டிய அந்த கட்டை அவிழ்த்து பார்க்கின்றார்கள். சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கரம் பிடித்து நிற்கின்றார்கள். சந்தோஷ நீதியினால் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்ற நேரத்திலே சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று அந்த தக்பீர் பிறக்கின்றது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அது எதனால் உருவானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற நேரத்திலே இன்று எங்களுக்கு உதவியா கொடுப்பது ஒரு பிரதானமான ஒரு சுன்னத்து. அதாவது அந்த உலகி மாதத்திலே மின்னிகராக்குத்தம் அந்த இரத்தத்தை ஓட்டுவதை விட மிக விருப்பத்துக்குரிய ஒரு எந்த அமலும் கிடையாது என்று நமக்கு ஹதீஸ் மார்க்கம் ஷரியா சொல்கின்றது. இது யாரால் உருவானது? தியாக செம்மல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக. ஆக இங்கே நமக்கு வலியுறுத்துவது என்ன? தியாகம், அர்ப்பணம். குர்பான் என்றால் அங்கு அறுப்பது என்பது பொருள் அல்ல. ரபஹ என்ற வார்த்தையை தான் அரபியிலே அறுப்பது. குர்பான் என்பது குர்பன் குர்பானன், அது அல்லாஹ்வை நெருங்குவது. அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி எதையெல்லாம் நாம் அர்ப்பணிப்போமோ அதை அர்ப்பணிக்க வேண்டும். பணமாக இருக்கட்டும், உயிராக இருக்கட்டும், எமது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணிக்கின்ற நேரத்திலே தான் அதற்கு மதிப்பு உண்டு, பரக்கத்து உண்டு. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆடு மாடு ஒட்டகைகளிலே மறைத்து வைத்திருக்கின்றார். ஆட்டை எடுத்தால் மாட்டை எடுத்தால் வருடத்துக்கு 1-2 குட்டி தானே போடும். ஆனால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆடு மாடுகள் அறுக்கப்படுகின்றன. நாய் வண்டியை எடுத்தால் வருடத்துக்கு 6-12 குட்டி போடும். இது போன்று அந்த பிராணிகள் அறுக்கப்படுவதில்லையே, அர்ப்பணிக்கப்படுவதில்லையே. நாம் பாதையிலே அதிகமாக பார்ப்பது நாய் பன்றியே, ஆடு மாடுகளையா? ஆடு மாடுகளைத்தான் பார்க்கின்றோம். ஆனால் நியாயமாக நாம் சிந்தித்தால் பிறப்பு வீதத்திலே அதிகமான, இறப்பு வீதத்திலே குறைவான நாய் பன்றியைத்தானே நாம் பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்ப்பதில்லையே. நாம் எதை பார்க்கின்றோம்? ஆடு மாடு ஒட்டகைகளை நாம் மந்தைகளாக பார்க்கின்றோம். இதுல வேற அது வருடத்துக்கு 1 குட்டி அல்லது 2 குட்டி தான். அதே போன்று அதனுடைய இறப்பு வீதம் அதிகம்தான். இதுதான் பரக்கத்து, அருள் அல்லாஹ்வுடைய. அதால் கண்ணை காண முடியாது, அது தெரியாமலேயே வளர்ந்து கொண்டு போகும். அதே போன்றுதான் நாம் சிந்திக்க வேண்டும். சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய கர்பலா சம்பவத்திலே நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். ஸைனுல் ஆபிதீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குழந்தையை தவிர அந்த குடும்பமே அழிக்கப்பட்டது, குழந்தைகளும் வெட்டப்பட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை வேறாக உடம்பு வேறாக ஆக்கப்பட்டது. ஒரே ஒரு குழந்தை ஸைனுல் ஆபிதீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குழந்தை தான் எஞ்சியது. இந்த அவுலால முஹம்மதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சையதுனா குதுபுல் அக்தாப் ஷாவுல் ஹமீதுல் மாணிக்கப்பூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள், ஹாஜா முஹைனுத்தீன் சிஸ்தி அஜ்மீரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவர்கள் எல்லாம் யார்? அந்த ஸைனுல் ஆபிதீன் என்ற அந்த குழந்தையோடு போய் சேரக்கூடிய வாரிசுகள் இல்லையா? அப்படியானால் இஸ்லாம் வளர்ந்தது, வேர் ஊன்றியது எதன் மூலமாக? தியாகத்தின் மூலமாக. அந்த உயிர் தியாகம் மார்க்கத்துக்காக அவருடைய குடும்பம் அழிக்கப்பட்டது ஒரு குழந்தை மூலமாக. இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை தரீகா என்ற அந்த தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். ஒவ்வொருவராக நாம் கொண்டாடக்கூடிய அந்த நாகாக்களை நினைத்து பாருங்கள். ஆனால் அந்த குடும்பத்தை எதிர்த்திருந்த 22,000 பட்டாளங்களை கொண்ட யஸீதுடைய பெயர் சொல்லக்கூடிய ஒருவரை கூட இந்த உலகத்திலே நாம் காண முடியுமா? தௌஹீதுக்காக, உண்மை கொள்கைக்காக,
கலிமாவுக்காக எமது ஃபாரூக் மௌலவி அவர்களுடைய ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய உயிர் நீக்கப்பட்டது தௌஹீதுக்காக. இன்று எத்தனை ஃபாரூக் மௌலவிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி விட்டார். தியாகம், அர்ப்பணம். அதே போன்றுதான் அருமை சகோதரர்களே, எமது செல்வத்தை நாம் பதுக்கி வைத்திருக்க கூடாது. எமது செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதைக்காக மிக இன்றைய காலகட்டத்திலே எமது இந்த கவுண்டரிலே இருக்கக்கூடிய நாம் எமது இந்த பள்ளிவாசலை கூடிய சீக்கிரம் ஒரு அழகான தோட்டத்திலே ஒரு நல்ல பள்ளிவாசலாக, அதாவது எமது ஊரிலேயே இது போன்ற ஒரு பள்ளிவாசல் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஒரு பள்ளிவாசலாக நாம் இதை ஹயாத்தாக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய அர்ப்பணம் என்ன? எமது பணத்தை அல்லாஹ்வுக்காக நாம் அர்ப்பணித்தோம் என்று சொன்னார். ஆடு மாடு ஒட்டகைகளிலே எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை வைத்தானோ அதே பரக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு ஆக்குவான். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்பானை பற்றி சொல்கின்ற நேரத்திலே மா அமில இப்னு ஆதம மின் அமலின் யௌமன் நஹரி அஹப்ப இலல்லாஹி ஃபீ மின் இஹராக்கித் தம், அதாவது இந்த ஆதமுடைய மகன் பெருநாளுடைய நாளையிலே, ஹஜ் பெருநாளுடைய நாளையிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியதாக, அதாவது இரத்தத்தை ஓட்டக்கூடிய இந்த குர்பான் என்ற அந்த அமலை தவிர வேறு எந்த அமலும் அவனுக்கு, அதாவது அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியதாக இல்லை. நாளை மறுமையிலே கோமல் கியாமத்தி குரூனிஹா வா ஷாரிஹா வா உஃபாலிஹா, அந்த குர்பானி மிருகம் கொழும்புகளோடு கொம்புகளோடு அது நாளை மறுமையிலே வரும் என ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சம்மினு வஹாயாக்கும் ஃபஇன்னஹா அல ஸிராத்தி மதாயாக்கும், உங்களுடைய உலகியாக்களை நீங்கள் கொளுத்த பிராணிகளாக நீங்கள் அறுத்து கொடுங்கள், அது உங்களுக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே ஒரு வாகனமாக வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி என்றால் என்ன? சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே வாகனமாக நாம் அறுத்து, அதாவது அறுக்கக்கூடிய அந்த ஆடு மாடு ஒட்டகை வருமாம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆடு வந்து நிற்கும் கியாமத்திலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே. ஆட்டிலே ஏறி உலகத்திலே நாம் எப்பொழுதாவது பிரயாணம் பண்ணி இருக்கின்றோமா? மாட்டிலே ஏறி நாம் பிரயாணம் சவாரி பண்ணி இருக்கின்றோமா? இந்த உலகத்திலே ஆட்டிலே அல்ல, ஆட்டாவிலே தான் நாம் பிரயாணம் செய்கின்றோம். ஆனால் கியாமத்திலே அது அவனுக்கு வாகனமாக வரும் என்பதனுடைய அகமியம் என்ன என்பதை ஓரளவு நாம் சிந்தித்து பார்க்கின்ற நேரத்தில் அங்கே நாம் வெறுமனே பிராணியை அறுத்து பலியிடுவதுதான் ஷரியத்து. ஆனால் லன் யனாலல்லாஹு லன் யனாலல்லாஹ பிமாவுஹா, அந்த அல்லாஹ்வை அந்த அறுக்கக்கூடிய அந்த பிராணியுடைய இரத்தமோ கரிகளோ போய் சேராது. வலாக்கின் யனாலுஹு தக்வா, தக்வா தான் போய் அல்லாஹ்வை சேருகின்றது. இங்கே அவன் எதை அறுத்து பலியிடுகின்றான்? அவனது நஃப்ஸ் என்ற அந்த ஆன்மாவை அவன் அறுத்து பலியிடுகின்ற நேரத்திலே அது அவனுக்கு வாகனமாக வரும் என எங்களுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உலக நடைமுறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அது வாகனமாக வந்து விட்டால், அங்கே எமது நஃப்ஸை நாம் அறுத்து பலியிட்டு விட்டால், கைரியத்து அனானியத்து என்று சொல்லப்படக்கூடிய நாம் வேறு ஹக்கு வேறு என்ற அந்த சிறுக்கை நாம் அறுத்து ஒழித்து விட்டால் அங்கு மின்வெட்டி மறைகின்றது போன்று அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே அந்த கலிமாவுடைய பாதையிலே அவன் இறைவனை அடைந்து கொள்கின்றான், தௌஹீதை பெற்றுக் கொள்கின்றான். எனவே ஒவ்வொருவரும் அந்த பிராணியை அறுக்கின்ற நேரத்திலே வெறுமனே மாமிசம் சாப்பிடக்கூடிய நோக்கம் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. அதை நாம் அறுக்கின்ற நேரத்திலே அறுக்கக்கூடியவர் அவர் முடியுமானால் அவரால் அதை அறுக்க வேண்டும். இல்லை, அந்த அறுக்கக்கூடிய இடத்துக்கு அவர் சமூகம் அறுத்து முக்கியமான அந்த நியத்திலே இது எனது மன வெளிச்சியை நான் அறுத்து எரிகின்றேன் என்ற அந்த எண்ணத்தோடு இருந்து அந்த அமலை நான் செய்யும் பொழுது அங்கு தௌஹீத் நமக்கு வாய்ப்பு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மேலும் அந்த உலுஹியாவை பற்றி ரசூலுல்லாஹ் மேலும் வலியுறுத்துகின்ற நேரத்திலே அல் உலுஹியத்து லிசாஹிபிஹா லிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, அந்த உலுஹியா கொடுக்கக்கூடியவனுக்கு ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஒவ்வொரு நன்மைகளை எழுதி விடுகின்றான். மன் வஜத சஅதன் லிஅன் யுலஹிய ஃபலம் யுலஹி ஃபலா யஹ்துரு முஸல்லானா, ஒருவனுக்கு உலுஹியா கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட அவன் உலுஹியா கொடுக்காமல் இருந்தால் எமது பள்ளிவாசலை கூட அவன் நெருங்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலுஹியாவை ரொம்ப வன்மையான முறையிலே நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் ஒவ்வொருவரும்
இந்த துல்ஹஜ் மாத இந்த நாளிலே இருந்து நான் விளங்கக்கூடிய ஒரு படிப்பினை நமக்கு இருப்பது அதுதான் முழுக்க முழுக்க தியாகம், அர்ப்பணத்தின் மூலமாகத்தான் புனித தீனுல் இஸ்லாம் மார்க்கம் உருப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த துல்ஹஜ் மாத அதே போன்று முடியமானவர்கள், அதாவது துல்ஹஜ் மாத 8ஆம் நாளும் 9ஆம் நாளும் அவர்கள் நோன்பு நோக்க வேண்டும். அதே நேரத்திலே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்திலே சொல்லப்படுமாம், இந்த துல்ஹஜ் மாத ஒவ்வொரு நாட்களும் 10 நாட்களுக்கு சமனாகும். ஆனால் அந்த அரஃபாவுடைய 9வது நாள் அது அஷரத்து ஆலாஃப், அது 10,000 நாளுக்கு சிறப்பிலே சமனானது. அரஃபாவுடைய நாள் நோன்பு நாம் நோட்டு விட்டால் அங்கே 10,000 நாட்கள் நோன்பு நோட்ட சவாபு நமக்கு இருக்கா இல்லையா? அதே போன்று முதல் 9 நாட்களும் நான் நோன்பு நோட்பதும் நமக்கு அது வசதி உள்ளவர்கள் பிடிக்க வேண்டும். ஆனால் வெறுமனே பட்டினி கிடந்த அந்த நோம்பிலே வேலை கிடையாது. அந்த நோம்பின் மூலமாக நாம் ஹக்கை உணர வேண்டும். இல்லாலி யாபுதூன் இல்லாலி யாரிபூன், இபாதத்துகளுடைய நோக்கம் இறைவனை அறிவது. அது பட்டினி இருந்து வெறுமனே நாம் அமல் செய்வது மாத்திரமல்ல, அதன் மூலமாக நாம் கலிமாவை ஆராய வேண்டும். அந்த நோன்பை பிடித்துக் கொண்டு நமது ஷேகுமார்களால் நமக்கு போதிக்கப்பட்ட அந்த கலிமாவுடைய அந்த உபதேசங்களை நாம் கேட்டு நாம் ஒரு பக்கமாக இருந்து சிந்திக்க வேண்டும், அறிய வேண்டும். அந்த அறிவின் மூலமாக நாம் பேரானந்தத்தை அடைவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கு ஈடான எதுவும் இல்லை. அதுதான் நாம் அனுபவத்திலே காணுவது. செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் துஆ கேட்டேன், ஃபலம் துஜிபு தஅவதி, எனது துஆவை நீ அங்கீகரிக்கவில்லையே. எனவே எனக்கு நீ ஒரு பிரத்யேகமான ஒரு துஆவை சொல்லித்தா, ஒரு விக்ரை சொல்லித்தா, அதை நான் சொன்னால் எனது துஆவை நீ கபூலாக்குவாயே, அப்படி ஒன்றை சொல்லித்தா என கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், மூசாவே, இந்த துல்ஹஜ் மாதம் முதல் தரை பிறை பிறந்து விட்டால், முதல் நாள் ஆகிவிட்டால், ஃபகுல் லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். இந்த மாதத்திலே இந்த முதல் 10 நாட்களிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். அப்ப சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், குல்லு இபாதிக யகூலுஹா, குல்லு இபாதிக யகூலுஹா, சகல அடியார்களும் இதைத்தானே நான் சொல்கின்றேன். எனக்கு வேண்டியது பிரத்யேகமான ஒரு துஆ, அதை நான் செய்தால் நீ எனக்கு அந்த துஆவை நீ அங்கீகரிக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், மூசாவே, நீ சொல்லக்கூடிய ஒரு லா இலாஹ இல்லல்லாஹையும் அதே போன்று 7 வானங்களையும் பூமியையும் அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒரு தட்டிலும், நீர் இந்த மாதத்திலே இந்த நாட்களிலே சொல்லக்கூடிய ஒரு லா இலாஹ இல்லல்லாஹை ஒரு தட்டிலும் வைத்தால் லமாலத் லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த ரஜஹத், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் பாரமாகி விடும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அது எப்படி பாரமாகும்? ஒரு தராசை எடுத்து நீங்கள் ஒரு துண்டிலே லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதி ஒரு தட்டிலும் இன்னொரு கல்லையும் ஒரு தட்டிலே வைங்களே பார்க்கும், எது பாரமாகும் என்று. கல்லுதான் பாரமாகும், லா இலாஹ இல்லல்லாஹா. அப்ப அந்த பாரமாவது என்ன? அதுதான் அந்த கலிமாவுடைய ரகசியத்தை ஒருவன் புரிந்து விட்டால் குலுஹாதாயிமுன் அல்லாஹ்வின் மறையிலே சொல்கின்றார். அது ஆழப்பா இந்த வேருடைய வானலாவிய கிளையுடைய அது மரம். அந்த கலிமாவை உணர்ந்து கொள்ளும் பொருட்டுத்தான் நாம் செய்யக்கூடிய சகல இபாதத்துக்களும் அந்த அப்படிப்பட்ட அந்த சாலிகான அமல்களைத்தான் நாம் இபாதத் என்று சொல்ல வேண்டுமே அல்லாமல் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய அமல்கள் இபாதத்தை ஏற்படுத்துகின்றதா? அப்படி என்றால் எமது கவுண்டரோடு நாம் வெற்றி பார்க்கின்ற நேரத்திலே எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் நாம் என்பதை ஒருவரும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த தௌஹீதை புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே, அதற்கு ஒரு வழி இல்லாத நிலையிலே அலைந்து திரிகின்ற நேரத்திலே நமக்கு காலடியிலேயே இப்படி ஒரு சேகநாயகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்து பலவிதமான ஞான அறிவுகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு பல விசேஷங்களை இந்த பள்ளி வாசலிலே வைத்து எங்களை இந்த கோவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்தானே, இதை தவிர ஒரு பாக்கியம் உலகத்திலே எது இருக்க முடியும்? அருமை சகோதரர்களே, தோட்டத்து கஷாம்புலி சொரிச்சல் இல்லை என்பார்கள், தோட்டத்து மல்லிகை மணக்காது என்பார்கள். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கு அவருடைய பெருமதி எங்களை விட தெரிவதில்லை. நாம் வெளியிலே இருந்து வந்ததன் காரணமாக எப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலிகள் இந்த மக்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அதை நாம் நழுவவிடக்கூடாது. வெறுமனே ஜமாத்துக்கு வந்து தொழுதுவிட்டு போவது மார்க்கம் அல்ல. அருமை சகோதரர்களே, எமது தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அறிய வைத்திருக்கின்றதா?
இவ்வளவு நாள் நாம் பிடித்த நோன்பு, நாம் ஓதிய குர்ஆன், நாம் ஓதிய விக்கிரகள், ஸலவாத்துகள், ராத்தீபுகள் எமது உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா? கைரியத்து அனானியத்தோடு நாம் இருக்கின்றோமா? நிச்சயமாக யானை, சேகநாயகம் சொல்வார்கள், யானை விழுங்கிய விளாம்பழங்கள் போன்றுதான் இன்று எமது அமல்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. தௌஹீதை புரியவில்லை, கலிமாவை சிந்திக்க வேண்டும் என்று நாம் முயற்சிக்கவில்லை, முராகபா செய்யவில்லை, தொழுகையை ஏனோ தானோ என கடமைக்கு தொழுகை விட்டு போகின்றோம். ஆனால் அந்த தொழுகையுடைய நோக்கம், சகல இபாதத்துக்களுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய விக்ரு, சகல இபாதத்துக்களுடைய நோக்கம் தனது உள்ளத்தை பக்குவப்படுத்துவது, உள்ளத்தை பக்குவப்படுத்துவது அந்த விக்ரு தான். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, இன்ன லிக்குல்லி ஷைஇன் ஸகாலா வ இன்ன ஸகாலத்தல் குலூபி விக்ருல்லாஹ். ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு அழுக்கை, ஒவ்வொரு வஸ்துவில் உள்ள அழுக்கை நீக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள் இருக்குமே, ஆனால் கல்விலே இருக்கக்கூடிய அழுக்கிலே மிக பிரதானமான வைரியத்து அனானியத்து என்ற அந்த அழுக்கை அகற்ற வேண்டும், பொறாமையை அகற்ற வேண்டும், தற்பெருமையை அகற்ற வேண்டும், பக்தியை, அதாவது விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை என்னிடத்திலே வர வேண்டும். எமக்குள்ளே எந்த ஒரு மனஸ்தாபமும் இருக்கக்கூடாது, எமக்குள்ளே ஒற்றுமை இருக்க வேண்டும். சேகநாயகம் என்ன கருத்தோ அந்த கருத்து தான் நமது கருத்து என்று இருப்பதுதான் உண்மை முரீதுக்கு அடையாளம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வாறு நாம் அதை ஆட்சேபிப்பதாக இருந்தால், அதுக்கு விளக்கம் கேட்குவதாக இருந்தால், தனிப்பட்ட முறையிலே அவர்களை நாம் சந்தித்து விளக்கம் கேட்க வேண்டும். ஷேகுடைய சொல்லை கண்ணை பொத்திக் கொண்டு எவன் பின்பற்றுகின்றானோ அவன் தான் உண்மையான முரீது என்பதை ஒவ்வொருவரும் சிந்தனையிலே வைத்தால் நிச்சயமாக எங்களுக்கு தௌஹீது வாய்க்கும். ஆனால் என் மூலமாக எனது சேகநாயகம் மனவருத்தப்படுவார்களா? என் மூலமாக ஏதாவது அவர்களுக்கு ஒரு தொல்லையா? நிச்சயமாக அவனுக்கு சூழல் காத்துமாதான் வந்து விடியும். கடைசி முடிவு கலிமா இல்லாமல் காவிராக சாகக்கூடிய ஒரு கட்டம் ஏற்படும். எனவே அவர்களுக்கு முன்னால் நின்று வெறுமனே தக்பீர் கட்டுவதுதான் இஸ்லாமும் அல்ல, அதுதான் மார்க்கமும் அல்ல. உள்ளால் உள்ளபடி எந்த இடத்திலே இருந்தாலும் நாம் தூர இருந்து அவர்களோடு போனிலே பேசினாலும் கூட எழுந்திருந்து தக்பீர் கட்டி ஒருவன் பேசுவான் என்று சொன்னால் அவன் தான் உண்மையான முரீது என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஷேக் யாரு, முரீது யாரு, யாருக்கும் தெரியாது. ஏதோ அவர்களுக்கு ஏதோ தெரியும் என்பதற்காக அப்படி செல்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய எங்களுக்கு வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அந்த காமிலான ஷேக் அவர் எதை சொல்வாரோ அது எங்களுக்கு அல்லாஹ் சொல்வதுதான், ரசூல் சொல்வதுதான். இதைத்தான் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள்? நான் எந்த ஒரு வஸ்துவிலாவது அதிலே, அதாவது ஒரு நிமிட நேரம், ஒரு செகண்ட் நேரம் ரசூலுல்லாஹை நாம் பார்க்கவில்லை என்று சொன்னால் உண்மை மூமின் என்ற அந்த பட்டியலிலே என்னை போட மாட்டேன். ஒரு செகண்ட் நேரமாவது. அப்ப ஷாஃபிஈ இமாமுக்கு வேற வேலை இல்லையோ? தூய்மா எழுந்து ரசூலுல்லாஹை பார்த்து கொண்டிருப்பது, உண்ணுவதில்லை, உறங்குவதில்லை, உறவாடுவதில்லை, எந்த நேரமும் ரசூலுல்லாஹை பார்த்து கொண்டிருப்பதா அவர்களுக்கு வேலை இல்லை. அது ஃபனாஃபிர் ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலை அழிந்த ஒரு நிலை. அது சொல்வது, அவர்கள் சொல்வது ரசூல் சொல்வதுதான். அவர்களுடைய கையை பிடித்தது அல்லாஹ்வுடைய கையை பிடித்ததுதான். இதே போன்று ஹல்வத்து நாயகம் சொன்னார்கள். அதே போன்று எங்களுக்கு ஒவ்வொரு ஷேகுமார்களும் அது அல்லாஹ் ரசூல் தான், அல்லாஹ் ரசூலுடைய வெளிப்பாடு தான் என்பதை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் மாறி செய்ய மாட்டோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சில தரீக்காக்களிலே நாம் பார்த்திருக்கின்றேன். அதே கவுண்டரிலே இருந்து கொண்டு அந்த கொள்கையை மறுத்தவர்களிடம் மறுத்துக் கொண்டும் அப்படி முனாஃபிக்குகளும் இன்று இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக சொன்னால், எனது கோவிலே ஒருவர் இருப்பதாக நான் சொல்லவில்லை. உதாரணமாக அவர் கூட்டங்களுக்கு மத்தியிலே அந்த மஜ்லிஸுக்கு வருவது, உட்காருவது, சேகநாயகத்தை ஏற்பது போன்று நடிப்பது, இருந்து கொள்வது. ஆனால் வெளியே அவரது உள்ளத்திலே தௌஹீதை பற்றி எந்த நம்பிக்கையும் கிடையாமல் இருக்கும். அப்படி இருப்பாரா ஒருவர்? அப்படி இருக்கக்கூடியவர் எதுக்காக வந்திருப்பது? அவருடைய ஒரு தொழிலுக்காகத்தான் இங்கு வந்திருப்பார். ஏன் அவர் பின்னால் அவருக்கு அவருடைய மற்ற தூரத்தை மற்ற பக்கத்தை பார்க்கின்ற நேரத்திலே இந்த கொள்கையை அவர் ஆதரித்தவர் அல்ல, அதை மற்றவர்களுக்காக போதிப்பதும் அல்ல. போதிப்பவனுக்கு கூட குத்துவார்த்தை சொல்லக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். எனவே முழுக்க முழுக்க சேகநாயகத்துக்கு நாம் முன்னும் பின்னும் கனவிலும் கூட அவர்களுக்கு நாம் மாறு செய்யக்கூடாது. அது சூல் ஹாத்திமா, அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மாறு என்பதை ஒவ்வொருவரும் நாம் சிந்தனையிலே
ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமிக்க இந்த ஹஜ்ஜி மாத முதல் 10 நாட்கள் நமக்கு வலியுறுத்துவது தியாகம், அர்ப்பணம். அதே போன்று செய்யக்கூடிய அந்த சாலிகான அமல்களுக்கு அல்லாஹ் கண்ணியமான நாட்களாக தந்து மிக வேகமாக தௌஹீதை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை நாம் சிந்தித்துக் கொள்வோமாக. ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் நம்மள் அனைவர்களையும் உண்மையான முவஹ்ஹிதீன்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.